இப்போ பாருங்கள், இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து 4 வெங்காயம், 7 தக்காளி எடுத்துருக்கிறேன். முட்டை வந்து 6 முட்டை வேக வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி என்னென்னா முட்டை குழம்பு எப்படி வைக்கணும்னா, தண்ணி ஊற்றாமல் ஃபுல்லு கிரேவியாக வைக்க போகிறேன். நான் எப்படி வைக்கிறேன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவையான இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆகணும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கா நல்லாயிருக்கும். சட்டி காஞ்சிருக்கு ஏற்கனவே. நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுறேன். கடுகு போட்டிருக்கேன். அதேமாரி அது கூட வந்து லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக வந்து வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு கடுகு பொரிஞ்சு வச்சு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போடுறோம்னா இந்த அளவுக்கு நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமே நம்ம வதக்கணும். அப்போ தான் வந்து க்ளீனாக வரும். இது எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். சாதத்துக்கும் வச்சுக்கலாம், சப்பாத்திக்கும் வைக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். தண்ணியே ஊற்றாமல் நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயிலேயே இந்த அளவுக்கு வதக்கினா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 3 நாள்னா கூட கெடாது, அப்படியே இருக்கும். வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். நம்ம வெளியில் எங்கன்னா எடுத்துன்னு கூட போகலாம். இதில் அப்படின்னா முட்டை போடுறதால முட்டை குழம்புன்னு சொல்லலாம், முட்டை போடலைன்னா தக்காளி கொஜ்ஜின்னு சொல்லலாம். 3 நாள்னா கூட கெடாது. இது அந்தமாரி நான் வச்சு போகிறேன் பாருங்கள். நல்லா வதங்கி வச்சு வெங்காயம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒன்றுமே போடலன்னா நல்லா வதங்கிருக்கு. இதுமாரி வதங்கி வச்சு நம்மளுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டில் போடல, இப்போ போடுற கறிவேப்பிலை இதை வதக்கி வச்சு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வதக்கணும். அதை வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடணும். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு போடுறேன், மீடியம் சைஸுக்கு. உங்களுக்கு வந்து ஜாஸ்தினா ஜாஸ்தி போடலாம், நீங்கள் கம்மினா கம்மியாக போட்டுக்கலாம். சில பேர் உப்பு ஜாஸ்தி எடுப்பாங்க, சில பேர் உப்பு கம்மியாக எடுப்பாங்க. அதால் நான் சொல்கிறேன் அந்த மாதிரின்னு. உங்கள் பாருங்கள், நான் சேனல் உங்களுக்கு போட்டுன்னு தான் இருக்கிறேன், வீடியோ அது போட்டுன்னு தான் இருக்கேன். நீங்கள் லைக் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு. பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். சின்ன ஸ்பூனு அதுக்குன்னு பெருசு நினச்சிட்டு போகிறீங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் அது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அதே அளவுக்குள்ள வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் பாருங்கள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். நான் எண்ணெயில் நல்லா நம்ம இதை வதக்கினா தான் டேஸ்ட்டு வரும், ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். சீக்கிரம் இப்போல்லாம் வெய்ய டைமும் கெடாது, நல்லாயிருக்கும். அதால் உங்களுக்கு நான் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துன்னு தான் இருப்பீங்க. ஆனால் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் இருக்கீங்க, லைக் பண்ணுங்கள் ப்ளீஸுங்க. அங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் தனியா பொடி தெரியுது உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்கீங்க. பல்லாமல் எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் எப்படி நீளமாக கட் பண்ணால் அதே சைஸில் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது இப்போ வந்து நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். பாருங்கள், தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி போடணும். தக்காளி வச்சு அடியில் வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும். சிம்மில் வச்சு நம்ம வந்து தட்டை போட்டு மூடிட்டா அந்த தக்காளியே தண்ணி இருக்கும், அதிலே வதங்கிட நல்லா. இப்போ நம்ம எதுவுமே போட வேணாம். ஒரு 10 நிமிஷம் வந்து இதை மூடி விடலாம். மூடி விட்டு எப்படி இது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நாங்கள் 6 முட்டை சொல்லியிருக்கிறேன், 5 முட்டை. இது ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்தமாரி பீஸ் கட் பண்ணணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு நம்ம பீஸ் கட் பண்ணிட்டா அதில் இருக்கும். அதேமாரி எங்களுக்கு தக்காளி வச்சு தண்ணி ஊற்றாமல் எங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்தமாரி பண்ணிங்கன்னா ஃபுல்லு வதங்கிச்சு. காரம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நான் காரத்தை பற்றி. என்னன்னா உங்களுக்கு காரம் அப்படின்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் காரம் கம்மியாக கேட்குன்னு சொல்லுவீங்க. அவங்களாம் ஆஃபீஸ்க்கு பாருங்க காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அதால் வந்து நாங்கள் காரம் கம்மின்னு சொல்லுவோம். அதால் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கலாம். இதேமாரி நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி விட்டால் அந்த மசாலா மொத்தம் அதில் இறங்கும். அதால் வந்து அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுன்றதால் நாங்கள் அப்படி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து காரம் கம்மியாக சாப்பிட்றதால குழந்தைங்களுக்காக இதுமாரி இது வந்து மதுரை சைடு வந்து ஜாஸ்தி பண்ணுவாங்களாம். அதால் வந்து நான் இப்போ செய்கிறது வந்து மதுரைக்கார வீட்டில். அதால் அவங்க வந்து இப்படி செய்யுங்கம்மா நல்லாயிருக்கும் அப்படின்றதால நான் இது செஞ்சுருக்கிறேன். பாருங்கள், நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன எல்லாம் வேலை மலங்க சென்னையிலே மதுரை அப்படின்றீங்க. நான் செய்கிற வீடெலாம் அப்படி தான் செஞ்சுன்னுக்கிறேன். மதுரை வீடு, சென்னை வீடெலாம் அவங்கவுங்க ஐட்டம் என்னன்றது அவங்க ஊர் ஸ்டைலில் சொல்லுவாங்க, அப்படி செய்வேன். நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் சொன்னாலும் செய்வேன். இன்றைக்கி சொல்லியிருக்கிறது வந்து மதுரை சைடு. அவங்க அந்த ஊரில் வந்து இப்படி தான் வைப்பாங்களாம் முட்டை கிரேவினா. அதால் வந்து என்னை இப்படி வைக்க சொல்லியிருக்காங்க. நான் வச்சுருக்கிறேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதேமாதிரி பொய்ன்னு இருக்காங்க வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பண்ணி பாருங்கள். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தியா?
இந்தமாரி தான் இருக்கும். நம்ம வந்து இது மேலே வந்து இப்போ கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த கொத்தமல்லி நான் மேலே போடுறேன் பாருங்கள். போட்டு மூடி வச்சிடணும். அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும். அவங்க சாப்பிடுவாங்க. இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு பண்ணனா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கும். தண்ணியே ஊற்றாமல் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இது தண்ணி ஊற்றல, தண்ணி ஊற்றாமே செஞ்சுருக்கிறேன். இது முடிஞ்சிடுச்சு. நம்ம ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.